Hello viewers, SKM Hindi Vidyalaya welcomes you. இன்னைக்கு நாம இந்த வீடியோல மத்தியமா செகண்ட் பேப்பர்ல வரக்கூடிய 11th ரோமன் லெட்டர் பாட்சித் உரையாடல் ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போறோம். உரையாடல் பாட்சித் மீன்ஸ் உரையாடல், ரெண்டு பேரும் பேசுற மாதிரி நம்மளே எழுதணும். क्वेश्चन வந்து अस्पताल ஆஸ்பத்திரின்னு சொல்கிறோம் இல்லையா, ஹாஸ்பிட்டல், அது இதில் अस्पतालன்னு சொல்கிறோம். ஹாஸ்பிட்டலில் டாக்டர் மற்றும் ஒரு பையன், டாக்டரும் பையனும் பேசிக்கிற மாதிரி நாம் ஃபார்ம் பண்ணி நம்மளே எழுதணும். ஸோ இது மட்டும்தான் கொஸ்டின், கீழே இருக்கிறதுல நாமளே போட்டு எழுதணும். லடுக்கா டாக்டர்னு கேரக்டர்ஸ் போட்டுக்கலாம். போட்டு எவ்வளோ முடியுமோ சிம்பிளாக கூட நம்ம எழுதலாம். லடுக்கா டாக்டர் சாஹப் நமஸ்தே, டாக்டர் நமஸ்தே. आवो रमेश क्या बात है. பையன் டாக்டரை போய் மீட் பண்ணுறான். மீட் பண்ணோன்னே டாக்டர் சாஹப்னு மரியாதையாக சொல்கிறது. நமஸ்தே வணக்கம். இது வந்து மார்னிங் ஈவினிங் கிடையாது, எப்போ யாரை பார்த்தாலும் இது நம்ம சொல்லலாம். டாக்டர் நமஸ்தே. அவோ ரமேஷ், அந்த பையன் பேர் ரமேஷ். வா ரமேஷ், ஆர்டர் பண்ணும்போது வேர்போட ஓ சேர்க்கணும். கியா பாத் ஹை. வா ரமேஷ், என்ன விஷயம். லடுக்கா மேரே பிதாஜி நே ஆப்கோ புலாயா ஹை. எங்கள் அப்பா உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னார். புலா வேர்போட யா வந்த பாஸ்ட் டென்ஸ். எங்கள் அப்பா உங்களை, ஆப்கோ உங்களை, அழைச்சிட்டு வர சொன்னார். டாக்டர் किसलिए बुलाया है. ஏன் அழைச்சிட்டு வர சொன்னார். புலாயா ஹை கூப்பிட்டார், வர சொன்னார். ஏன் கூப்பிட்டார். லடுக்கா மேரி சோட்டி பஹன் பீமார் ஹை. என்னோட தங்கைக்கு உடம்பு சரி. பஹன் மீன்ஸ் சிஸ்டர், சோட்டி பஹன் மீன்ஸ் எங்க சிஸ்டர். ஓகே, மேரி பாருங்க, பஹன் வந்ததால் சோட்டி மேரி ஒரே ஃபெமினைன்லேயே எழுதும். கவனிச்சு படிக்கணும், சும்மா படிக்கக்கூடாது. மேரி சோட்டி பஹன். டாக்டர் உஸ்கோ கியா ஹுவா. அவளுக்கு என்ன ஆச்சு. லடுக்கா உஸ்கோ பஹுத் புகார் ஹே. அவளுக்கு ஹெவி ஃபீவர். ஃபீவர் புகார் மீன்ஸ் ஃபீவர். டாக்டர் கித்தனை தின் சே புகார் ஹே. டாக்டர் கேட்பார்ல, எவ்வளோ நாளாப்பா அவளுக்கு உடம்பு சரியில்லை, ஃபீவராக இருக்குது. लड़का 2 दिन से 2 days. डॉक्टर अच्छा चलो मैं थोड़ी देर में आता हूँ. சரி வா, கொஞ்ச நேரத்தில் நட. चलो மீன்ஸ் நட, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரேன். थोड़ी देर में आता हूँ. செகண்ட் ஒன் कलम की दुकान में दुकानदार ஒரு பேனா கடையில் ஷாப் கீப்பரும் ஒரு பையனும் பேசிக்கிறாங்க. दुकानदार आवो तुमको क्या चाहिए. உனக்கு என்ன வேணும். லடுக்கா मुझे एक अच्छी कलम चाहिए. எனக்கு ஒரு நல்ல பேனா வேணும். கடைக்கார்கிட்ட அவன் பேனா வாங்க போகிறான். दुकानदार यहाँ सब तरह की कलमें हैं. இங்கே எல்லா வகையான பேனாவும் இருக்குது. कौन सी कलम चाहिए. என்ன பேனா வேணும். लड़का मुझे 50 रुपये की कोई अच्छी कलम दिखाइए. 50 रुपीஸில் எனக்கு ஒரு நல்ல பேனா வேணும். दुकानदार यह देखो यह बहुत अच्छी कलम है. இதை பாரு, இது ரொம்ப நல்ல பென். लड़का इसका दाम क्या है. இதோட விலை, दाम மீன்ஸ் விலை. इसका यह प्लस का इसका दाम, இதனுடைய விலை என்ன. दुकानदार सिर्फ 50 रुपीस ओनली. लड़का ठीक है ओके मुझे 2 कलमें दीजिए. எனக்கு मुझे மை ப்ளஸ் கோ, எனக்கு 2 பேனாக்கள். கலம் சிங்குலர், கலமே दीजिए, दे ப்ளஸ் ஏ दीजिए, ரெக்வஸ்ட் பண்ணும். எனக்கு 2 பேனா கொடுங்கள். दुकानदार अच्छा ले लो 100 रुपये दो. எடுத்துக்கோ, ஒரு 100 ரூபாய். 2 பேனா இல்லையா, ஒரு 100 ரூபாய் கொடு. लड़का लीजिए இந்தாங்க எடுத்துக்கோங்க. 100 रुपये 100 rupees அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டயலாக்ஸ் மொத்தம் நமக்கு 7 இருக்குது. 2 கொடுத்து 1 எழுத சொல்லுவாங்க. டயலாக் 7ம் படிங்க.
ஸ்போக்கன் ஹிந்திக்கு ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்கும். ஸோ டயலாக் நல்லா படிக்கும்போது நமக்கு பேச தானாகவே வந்துடும். தேங்க்யூ.